ஹலோ குட்டீஸ், நம்ம விளக்குப்பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பழைய விஜயநகர பேரரசுல நடந்த ஒரு சம விறுவிறுப்பான, அதே சமயம் ரொம்பவே ஃபன்னியான ஒரு கதைய பத்தி பார்க்க போறோம். தெனாலிராமன் அப்படின்னாலே புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் சேர்ந்த ஒரு பேக்கேஜ்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு அவர் எப்படி ஒரு பெரிய ஆபத்தை தன்னோட மூளைய பயன்படுத்தி ஒரு காமெடியான விஷயமா மாத்துனாருன்னு பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க எப்போதாவது ஒரு பெரிய ஆபத்துலயோ இல்ல சிக்கல்லையோ மாட்டிக்கிட்டப்போ பயந்து அழாம உங்க மூளையை யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்கீங்களா? பதற்றப்படுறதை விட புத்திசாலித்தனமா யோசிக்கிறதா எப்பவுமே பெஸ்ட் அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம கதையோட மெயின் கான்செப்ட். இதை தெனாலிராமன் எப்படி செஞ்சாருன்னு பாப்போம். பகுதி 1, விஜயநகரத்தின் பெரும் வறட்சி. கதையோட பேக்ரவுண்ட ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குவோம். விஜயநகர பேரரசுல ஒரு காலகட்டத்துல நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. மக்கள் எல்லோரும் பயங்கர கவலையில இருந்தாங்க. ஏன் தெரியுமா? பருவமழை சுத்தமா பொய்த்து போச்சு. தண்ணி எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும்ல. மழையே இல்லாததால ஏரிகள், குளங்கள், குட்டைகள்னு எல்லாமே காஞ்சு போச்சு. தெனாலிராமன் வீட்டு கிணத்துல கூட தண்ணி ரொம்ப குறைஞ்சு ஒரு அபாயகரமான ஆழத்துக்கு போயிடுச்சு. இதனால தெனாலிராமன் தன்னோட அன்பான தோட்டத்து செடிகளுக்கு தண்ணி பாய்ச்ச முடியாம தினமும் ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஓகே, இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவோம். கரண்ட் மோட்டர்லாம் இல்லாத அது பழைய காலத்துல எப்படி தண்ணி எடுத்தாங்க தெரியுமா? அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு சிஸ்டம் தான் ஏற்றம். இது ஆழமான கிணறுகள்ல இருந்து பெரிய பெரிய வாழைகள் மூலமா தண்ணிய வெளியே கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான பழங்கால தொழில்நுட்பம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிறது தான். அது ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம். ஒரு நீளமான மரத்தடியில ஒரு கவுண்டர் வெயிட், அதாவது எதிர் எடை கட்டியிருப்பாங்க. கயிற்று பிடிச்சு இழுத்து வாழிய கிணற்றுக்குள்ள விடணும். தண்ணி ரொம்பினதும் அந்த எடையோட உதவியால கனமான வாழிய ஈஸியா மேலே இழுக்கலாம். அப்புறம் தண்ணிய சாய்த்து தோட்டத்து வாய்க்கால்கள்ல ஊற்றணும். இது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு உடல் உழைப்புங்க. தெனாலிராமனுக்கு இது மிகப்பெரிய சவாலாவே இருந்துச்சு. பகுதி 2, நள்ளிரவில் திருடர்கள். நிலைமை இப்படி டென்ஷனா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நடுராத்திரி அந்த அமைதியான தோட்டத்துல ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. கும்மிருட்டு. திடீர்னு செடிகளுக்கு நடுவுல சலசலன்னு ஒரு சத்தம் கேக்குது. 4 நிழல்கள் மெதுவா தோட்டத்துக்குள்ள பதுங்கி வர்றத தெனாலிராமன் பாத்துட்டாரு. அவங்க வேற யாரும் இல்ல, இந்த வறட்சியால வந்த பஞ்சத்தை பயன்படுத்தி திருட வந்த 4 திருடர்கள் தான். தெனாலிராமன் பயந்து கத்துனாரா? நோ, அவர் மூளை மின்னல் வேகத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சது. திருடர்களை பார்த்ததும் தெனாலிராமன் நேரா வீட்டுக்குள்ள போனாரு. வெளியே ஒளிஞ்சிருக்க திருடர்களுக்கு நல்லா கேக்குற மாதிரி ரொம்ப சத்தமா அவர் மனைவி கிட்ட இப்படி சொல்றாரு. அடியே, நாட்டுல பஞ்சம் வந்துடுச்சு. அதனால வீட்ல இருக்கிற நகை, விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் இந்த பெட்டியில வச்சு பூட்டு. பஞ்சம் தீரும் வர இத கிணற்றுக்குள் மறைச்சு வைப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா குட்டீஸ், உண்மையான பிளான் அது கிடையாது. தன்னோட மனைவி கிட்ட ரகசியமா விஷயத்த சொல்லிட்டு ஒரு பழைய பெட்டியில கனமான கற்கள், மண்ணெல்லாம் போட்டு நிரப்புனார். அத நல்லா டைட்டா பூட்டினார். அப்புறம் தூக்கமே முடியாத அந்த பெட்டிய உருட்டிட்டு வந்து திருடல்கள் கேக்கும்படி கிணற்றுக்குள்ள தொப்புன்னு ஒரு பெரிய சத்தத்தோட தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இந்த சம்பவம் 2 பேருக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப சூப்பரா காட்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்படியாவது ஈஸியா திருடி பணக்காரன் ஆகணும்னு பதற்றத்திலையும் பேராசையிலையும் இருக்கிற திருடர்கள், இன்னொரு பக்கம் எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப கூலா அமைதியா இருந்து தன் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச இந்த திருடர்களின் உழைப்பை எப்படி ஃப்ரீயா யூஸ் பண்ணலான்னு ரகசியமா பிளான் பண்ண தெனாலிராமன். பகுதி 3, ஒரு வேடிக்கையான பொறி. தெனாலிராமன் தூங்க போனதும் இந்த முட்டாள் திருடர்கள் எப்படி அவர் விரிச்ச வலையில வந்து விழுறாங்கன்னு பாருங்க. நமக்கு வேலை ரொம்ப ஈஸியா போச்சு, அந்த பெட்டிய அப்படியே எடுத்துட்டு போயிடலான்னு கிணத்துக்கிட்ட வராங்க. ஆனா கிணறு ரொம்ப இருட்டாவும் ரொம்ப ஆழமாவும் இருக்கு. உள்ள இறங்க பயந்த அவங்க அங்க இருந்த ஏற்றம் மூலமா கிணத்துல இருக்கிற தண்ணியை எல்லாம் இழைச்சு வெளியே ஊத்திட்டு பெட்டிய ஈஸியா எடுத்துடலான்னு பிளான் பண்றாங்க. இப்பதான் கதையில ஒரு ஃபன்னியான ட்விஸ்ட். திருடர்கள் 4 பேரும் சேர்ந்து மாறி மாறி ராத்திரி ஃபுல்லா அந்த பெரிய வாழிகள்ல தண்ணியை இறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மூச்சு வாங்குது, வியர்த்து விறுவிறுத்து போகுது. அவங்க இறைச்ச தண்ணி முழுவதும் தோட்டத்து வாய்க்கால்ல ஓடுது. தெனாலிராமன் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு மெதுவா வந்து அந்த தண்ணிய தாகமா இருக்கிற தன்னோட வாடிய செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பாயற மாதிரி ரகசியமா கால்வாய திருப்பி விட்டுறாரு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, திருடர்கள் கஷ்டப்பட்டு உழைக்க தெனாலிராமன் செடிகளுக்கு ஃப்ரீயா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. பகுதி 4, காலை நேரத்து அதிர்ச்சி. இப்படி அவங்க ராத்திரி ஃபுல்லா டயர்ட் ஆகுற அளவுக்கு தண்ணி இறைக்க மெதுவா பொழுது விடிய ஆரம்பிக்குது. சூரியனும் வந்தாச்சு.
திருடர்கள் உடம்பெல்லாம் வலி எடுத்து சோர்வாகி போயிட்டாங்க. விடிஞ்சதும் கிணத்துல தண்ணி குறையவே இல்லையேன்னு திருடர்கள் புலம்பிட்டு இருக்கும்போது தோட்டத்திலிருந்து வந்த தெனாலிராமன் ஒரு ஸ்மைலோட அவங்கள பார்த்து, நாளைக்கு நீங்க வர வேண்டாம், நீங்க இறைச்ச தண்ணி என் தோட்டத்துக்கு இன்னும் 3 நாளைக்கு போதும், ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு செம நக்கலா சொல்றாரு. இத கேட்டதும் திருடர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அட பாவிகளா, ராத்திரி ஃபுல்லா நம்ம ஃப்ரீயா வேலை செஞ்சே ஏமாந்துட்டோமேன்னு அவங்களுக்கு ஒரே அவமானம். தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து மிரண்டு போன அவங்க, இனியும் இங்க நின்றா அரசர்கிட்ட புடிச்சு கொடுத்துடுவாருங்கிற பயத்துல திரும்பி பார்க்காம தெரிச்சு ஓட்டம் பிடிச்சாங்க. பகுதி 5. புத்திசாலித்தனமே வெல்லும். என்ன குட்டீஸ், கதை சம சுவாரஸ்யமா இருந்துச்சுல்ல? இந்த அருமையான கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? திருடர்கள் வந்ததும் தெனாலிராமன் பதற்றப்பட்டு கத்தியிருந்தா அது பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் அமைதியா இருந்து தன் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணதால ஆபத்திலிருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம தன் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுற பெரிய வேலையையும் ஈஸியா முடிச்சிட்டாரு. பேராசையும் பதற்றமும் எப்பவுமே ஆபத்துதான். விவேகமும் அமைதியும் எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிடும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு டாஸ்க். உங்கள நீங்களே தெனாலிராமன் இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டா நீங்க எப்படி உங்க மூளையை யூஸ் பண்ணி அவனை தந்திரமா முறியடிப்பீங்க? கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க. உங்களோட அந்த சூப்பரான ஐடியாவை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தெனாலிராமன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குட்டீஸ் கார்ட்டூன் இன் தமிழ். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்க பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டும் சிந்திச்சுக்கிட்டும் இருங்க. Bye.